ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம எதையும் வதக்காம டாப்பாக ஒரு சிக்கன் கிரேவி ரைஸ்க்கும் சரி சப்பாத்தி இட்லி தோசைக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாரும் நீங்கள் ஒரு ப்ரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷேர் அண்ட் கேரண்டி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு அகலமான கடாயில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தூளாக கட் பண்ண 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதுல புளிப்புக்காக தான் தயிர் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. கறி வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி வெந்திருக்கும். அப்படியே இன்னொரு 10 நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா சிக்கனில் இருக்கிற எண்ணெயே பிரிஞ்சு வரும். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லையா அரை முடி தேங்காயில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி பிழிஞ்சு